இட் வுட் ஹண்ட் யூ அண்ட் கில் யூ ஜஸ்ட் ஃபார் பீயிங் ஹூ யூ ஆர். ஏன்னா அந்த பாயிண்ட் வரைக்கும் ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு அவனை யாருமே விசித்திரமாக பார்க்குறாங்க, அடிக்கிறாங்க, சுடுறாங்க. அப்போது மற்றவங்களெல்லாம் யாரும் சுடுறது இல்லைன்றது அவனுக்கு தெரிய வருது. அப்போ தான் அவன் பார்க்குறான், அந்த உல்ஃப் அட்டாக் நடக்குது. அவனுக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. இப்போ இங்கே வயலன்ஸ்ன்றது இன்னெவிட்டபுளாக இருக்குன்னு அவன் டிசைட் பண்ணிடுறான். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் ட்ரூத்தாகவும் தெரியுது, அப்படி தான் இல்லை உலகம், ப்ராக்டிக்கலாகவும் தெரியுது. ஒரு பக்கம் அதை யோசிச்சு பார்த்தா ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்குது. சே அப்படி தான் இருக்குது உலகம், அப்படியும் அதை பார்க்கலாம். கடைசியாக இருக்கிறது தான், தி வேர்ல்டு வுட் ஹண்ட் யூ அண்ட் கில் யூ ஜஸ்ட் ஃபார் பீயிங் ஹூ யூ ஆர். இப்போ ஃப்ராங்கன்ஸ்டைன் மான்ஸ்டர் நம்ம சொல்கிறோம், அவனை பார்த்து எல்லாம் பயந்தாங்க சொல்கிறோம். ஆனால் அவன் என்ன பண்ணான்? அவன் ஒன்றுமே பண்ணல. அவனாக இருந்தான், அவன் வேறு எதுவுமே பண்ணல. அதான் அந்த டயலாக் வந்து எனக்கு ஏன் ரொம்ப முக்கியமான டயலாக்னு தோணுச்சுன்னா, மற்றதெல்லாம் கூட ஓகே, ஜஸ்ட் ஃபார் பீயிங் ஹூ யூ ஆர் யூ வில் பி ஹண்டட். அது வந்து எவ்வளோ சேடான ஒரு ஸ்பேஸ் இல்லை? இப்போ நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணல. ஐ எம் ஜஸ்ட் ஹியர், ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங். அது ஒரு பிரச்சனையாடா அப்படி ஒரு கொஸ்டின் ஒன்று வருது இல்லை? தேங்க்யூ ஸோ மச். அது ரொம்ப முக்கியமான மொமெண்ட் அந்த படத்தில்.